ஸோ அரவிந்த் சார் இங்கே இருக்கார். அவருடைய சாருக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்த 3 திரைப்படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதில் ஒரு படத்தோட டைட்டில் வந்து கருப்பு நிலா. சார் அந்த படத்தில் வந்து நிறைய கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டண்ட்டு சீன்லாம் வந்து கேப்டன் சார் பண்ணார் அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ நேரில் இருந்து இயக்குனர் நீங்கள் தான். அது என்ன நடந்தது சார் அங்கே? அது ரிஸ்க்குங்கிறது நமக்கு தான். கேப்டனுக்கு எதுவுமே ரிஸ்க்கு கிடையாது, இங்கேன்னு இல்லை எங்கேயுமே. அதில் ஒரு காட்சி வந்து கேப்டன் வந்து ஹெலிகாப்டரில் தொங்கிட்டு வர மாதிரி ஒரு காட்சி. ஹெலிகாப்டரில் சைடில் 2 சைடு இருக்கிறதுல 1 சைடில் ஒரு தொங்குறேன்னு அந்த ஹெலிகாப்டர் பைலட் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றார். வேணாம் சார், நான் நடுப்புற ஒரு லேடர் போடுறேன், அதில் தொங்குங்க அப்படின்னு. கடுப்பாய் அவன்கிட்ட யாராவது சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அதுக்குள்ளே இங்கேருந்து ராவுத்தர் ஃபோன் பண்ணி அவருக்கும் எப்படிப்பட்ட நட்புன்றதை நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படி ஒரு நட்பு 2 பேருக்கும். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உங்களை நம்பி தான் அனுப்பிச்சிருக்கேன், அவனை தொங்குவேன்னு சொல்லுவான், நீங்கள் தொங்க விடக்கூடாது அப்படின்றாரு. இவர் முடிவெடுத்துட்டாரு, நான் இப்படி தான் தொங்கி தான் ஆவேன்னு. அந்த பைலட்டுக்கு ஒன்றும் புரியல, என்னமோ சரி ஏதோ பண்ணுறான்னு போல இருக்குது. ஏன்னா அவனை எல்லாரும் தமிழில் திட்டினா அவன் என்ன பண்ணுவான், ஃபைட்டர்ஸும் சேர்ந்து கத்துறாங்க, ஓகே அப்படின்ட்டான். எனக்கா உயிரே இல்லை. இவர் போய் வந்து பெல்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டு, சாதாரணமாக நம்ம ஃபைட்டர்ஸ் போடுற ஒரு பெல்ட்டை கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாரு. ரெடின்ட்டார் பைலட். சரி நான் ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு லெவல், இந்த லெவல் நம்ம ஸ்டுடியோ லெவலுக்கு ஹைட்டில் வந்து ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் கீழே ஓடுறோம் நாங்கள், கேப்டன் தொங்கிட்டு போகிறாருன்னு. இறங்கினோன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டு தான், எடுத்துடலாம் ஷாட்டுன்னு. இதை மேலே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். மேலே ஹெலிகாப்டரில் உட்காந்து கேமரா வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. இவர் வந்து தொங்கிட்டு வர்றாரு, அனாவசியமாக தொங்கிட்டு அந்த ஷாட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இறங்கினார். அந்த பைலட் ஓடி வந்தான், சார் ஐ ஒர்க்டு வித் ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா, பட் யூ ஆர் த ரியல் ஹீரோன்னு. நான் வெளில போய் கேப்டன்கிட்ட சொன்னேன், என்ன கேப்டன் இப்படி பண்ணிட்டீங்க, உயிரே இல்லை கேப்டன் அப்படின்னு. இந்த பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் தொங்கலாமா, இதை எப்படி நம்ம நம்ப முடியும்? ஏன்னா அந்த படத்திலே ஏற்கனவே இன்னொரு சண்டை காட்சியில் பெல்ட் அருந்து கீழே விழுந்தது ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுக்கும்போது. அப்போ இவர் கேப்டன் ஃபைட்டு இது தெரிஞ்சதுனால லேண்ட் ஆகிட்டார் ப்ராப்பராக. சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த பெல்ட் அருந்தால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாதா, நான் இதைத்தான் நம்புகிறேன்னாரு. அவர் கையை தான் நம்பி தொங்குறேன்றார், பெல்ட் இல்லாட்டா கூட எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்படி ஒரு துணிச்சல் அப்படின்னா இயல்பாகவே அவருக்கு உண்டு. அதாவது வந்து இது படத்துக்காகன்னு கிடையாது. படத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் அவர் எந்த ஃபைட்லையும் டூப் போட்டதே கிடையாது. எந்த ஃபைட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டார், இமீடியட்டாக ரெடியாக வரும். சண்டைனா அப்படி ஒரு வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி அவர் முகமே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். செந்தூர படம்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேலே ஒரு ஃபைட்டு நம்ம உட்காந்து எடுக்கிறதுக்கே பயப்படுறோம். இவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காரு, ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடு போகுது, இங்கேருந்து அங்கே நடக்கிறாரு, அங்கேருந்து இங்கே போகிறாரு, இது கரெக்டாக இருக்கா ஆங்கிள் வச்சு பார்க்குறாரு. அது இயல்பாகவே அவர் கூடவே பிறந்தது அந்த குணம். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.